அவங்கள்ட்ட இதை வந்து நம்ம ஒப்படைச்சிடுறோம் ஐயா. மரியாதையோட வைக்கிறோம். தளபதி முகம் இருந்தா போதும், உனக்கு சீட்டு, நீ ஜெயிச்சிடுவ, நீ மனு உன் வேலையை பாருன்னாங்க. இப்ப கூட நேற்று நைட்டு பேசுறாங்க, அவர் 2000 கொடுப்பாருப்பா, நீ குடுப்பியா? யார வச்சுன? ராம் வச்சு நேரு கேக்குறாங்க. பஞ்சாயத்து பேசுறாங்க மேல. இந்தாக்கா தளபதி விஜய ஓய்ச்சிடுவாங்க, அது அந்த மாற்று கட்சி கிடையாதுங்க. இவங்க மாறினா மட்டும்தாங்க கட்சி வளருங்க. என்ன நடக்குது அவங்களுக்கு தெரியுதானு தெரியலங்க. இவங்க பண்றதுதான் முடிவு நினைச்சுக்கிறாங்க. இவங்க கொடுத்த ரிப்போர்ட்ன்றாங்க. 5 தொகுதி வந்து கூட்டணிக்கு பேசிட்டாங்க. இவங்க எப்படி கூட்டணி பேசுவாங்க? தளபதி இல்லாம அவர்கிட்ட பார் இருக்குது, ஸ்கூல் இருக்குது. நம்பி வந்தாங்க, இன்னைக்கு தள்ளி எடுத்துட்டாங்க. கையில் தாவேக துண்டுடன் சரமாரியாக புசி ஆனந்த் உள்ளிட்டோரை குற்றம் சாட்டிய தாவேக நிர்வாகி திடீரென ஆக்ரோஷமாக்கி விஜய்க்கு ஆதரவாக கத்திய பெண். தாவேகவே வேண்டாம் என்று துண்டையும் பேட்டரியும் தரையில் போட்ட நிர்வாகி. ஊடகத்துறை மூலியமா ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். என் படையை வச்சு நான் நாளைக்கு சுயேட்சை வேட்புமனு தாக்கல் பண்ண போறேன். மக்கள் எனக்கு ஆதரவு கொடுப்பான்னு நம்புறேன். அது இல்லாம ₹1 1 காசு கொடுக்க மன அழுத்தம் கொடுக்க நான் அனுமதிக்க மாட்டேன். இந்த ஒரு சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. பாதிக்கப்பட்ட தரப்பினர் தங்களுடைய தரப்பை குற்றச்சாட்டாக முன்வைத்திருக்கின்றனர். இது குறித்து குற்றம் சாட்டப்பட்ட தரப்பில் விசாரணை செய்தால் அவர்கள் தரப்பும் தெரிய வரும்.